சோலோ லெவலிங் சீசன் 2 எபிசோட் 3 மாங்கா வாய்ஸ் ஓவரில் பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோடில் ஜின்வோவும் ஹேங்கோவும் ஒரு டஞ்சனுக்குள்ளே போகிறாங்க. டஞ்சனுக்குள்ளே போகும்போது திடீர்னு அது எல்லாரையும் அப்சர்வ் பண்ணி உள்ளே இழுக்க ஆரம்பிச்சிருச்சு. திடீர்னு பார்த்தா அந்த கேட் ஒரு ரெட் கேட்டாக மாறிடுது. கார் நல்லா இருக்கு, ஆனால் என்ன மாதிரி ஒரு எஸ் ரேங்க் ஒன்ன மாதிரி ஒரு ஏ ரேங்க் இந்த காரில் போனால் நல்லா இருக்காது. அந்த அளவுக்கு இந்த கார் ஒருத்தர் இல்லை. இந்த வேகத்தில் போனால் இன்னைக்கு நம்ம போய் சேர்றது. நான் ஓடி வந்தாலே இந்த வேகத்தில் தான் வந்திருப்பேன். மனுஷனா இவன் 95 போயிட்டுருக்கேன். என் பிரதரோட இறுதி சடங்கு என்னாச்சு? பாடி கிடைக்காதனால நாங்கள் ப்ரைவேட்டாக தான் பண்ணோம். நீங்கள் மாச்சரியை பார்க்கவா வந்திருக்கீங்க? எனக்கு அதெல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. அவங்க கூட தப்பிச்சு வந்த 2 பேர் மேலே தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட். நீங்கள் இப்போ எங்கே போகணும்? கண்டிப்பாக டஞ்சனுக்கு தான் போகணும். அந்த ஜின்வோட நான் ஒரு டஞ்சனுக்குள்ளே போகணும். டஞ்சனுக்குள்ளேயும் வெறிய ரூல்ஸ் வேறு. உள்ள யாருக்கு என்ன நடந்தாலும் அது கணக்காக. நீங்கள் ஜின்வோவை கொல்ல வந்திருக்கீங்க, நான் உனக்கு கொல்றேன், கொல்லாமல் போகிறேன். அது உனக்கு தேவையில்லாத விஷயமா? எனக்கு தேவையில்லாததான். அந்த ரெட் கேட் குழுக்குள்ளே மாட்டினவங்க எல்லாருமே வேற ஒரு வேர்ல்டுக்குள்ளே போய் இருக்காங்க. அந்த வேர்ல்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பனி பிரதேசம் மாதிரி இருக்கு. என்ன இடம் இது? நம்ம எங்கே இருக்கோம்? டஞ்சனுக்குள்ளே இருக்கோம். நான் எதிர்பார்த்தது தான். எனக்கு எதுவும் வினோதமாக தெரியல. உங்களுக்கு ஏதாவது தப்பாக தோணுதா? விடுறாங்க. அந்த மரத்துக்கு நல்லா யாரும் இருக்காங்க பாருங்க. அந்த இடத்துல இருந்தது ஐசலிவ்ஸ். ஐசலிவ்ஸ்னா தமிழ்ல ஐஸ் குட்டி சத்தன்கள் அர்த்தம். என்னால் இங்கேருந்து அவங்கள பார்க்க முடியுது. ஐசலிவ்ஸ் கூட இங்கே வந்திருக்கிற எந்த ஹண்டர்ஸுமே இதுக்கு முன்னாடி சண்டை போட்டுக்க மாட்டாங்க. ஸோ இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே கொஞ்சம் வீக்கான ஹண்டர்ஸ் தான் ஐசலிவ்ஸோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது. ஏன்னா அந்த டஞ்சனே ஒரு எஸ் ரேங்க். அப்படி டஞ்சனுக்கு வெளியே பார்த்தோம்னா நல்லா க்ளோஸாக இருக்கு. இது நமக்கு பிரச்சனை தான். இது A to C ரேங்க் கேட் கண்டிப்பாக கிடையாது சார். நீங்கள் கரெக்டாக தான் சொல்கிறீங்க. கொரியன் ஹண்டர் கில்டில் வர சொல்லுங்கள். ரெட் கேட்னாலே அது ஃபுல்லாகவே ஹையர் ரேங்கர்ஸ் மட்டும் தான் போவாங்க. A to C ரேங்க் கண்டிப்பாக கிடையாது. இது ஏ ரேங்காக இருக்கலாம். உள்ளே இருக்கிறவங்க லக்கியாக இருந்தாங்கன்னா உயிர் பிழைப்பாங்க. உள்ள பேருக்கு எல்லாமே ஹையர் ரேங்கர்ஸா சார்? அது ஒரு ஏ ரேங்க் 7 B ரேங்க் ஹண்டர்ஸ் உள்ள இருக்காங்க. என்ன ஒரே ஒரு ஏ ரேங்க் 7 B ரேங்க் தானா? கூட கொஞ்சம் புதுசாக வந்தவங்களும் போயிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ரெட் கேட்னா கண்டிப்பாக ஒரு 8 B ரேங்க், அட்லீஸ்ட் 8 ஏ ரேங்காச்சும் இருக்கணும். எஸ் ரேங்க் உள்ளே போனாங்க அப்படின்னாலே என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. அட்லீஸ்ட் உள்ள ஒரு 3 ஏ ரேங்காச்சும் இருக்கணும். கண்டிப்பாக ஜெயிச்சுட்டு வரணும் அப்படின்னா ஒரு எஸ் ரேங்க் 10 ஏ ரேங்காச்சும் இருந்தால் தான் பாசிபிள். உள்ளே இருக்கிறவங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் அட்லீஸ்ட் நல்ல சாவாச்சு கிடச்சிருக்கணும் சார். அது ஒன்று சொல்லணும். உள்ள எக்ஸ்ட்ரா 2 பேர் போயிருக்காங்க. யார் அவங்க? எனக்கு தெரிஞ்சவங்க தான், அதனால தான் அலோவ் பண்ண உள்ளே போகிறதுக்கு. முட்டாள், உனக்கு தெரிஞ்சவங்கனால உள்ளே போகிறதுக்கு அலோவ் பண்ணியா? அவங்களோட ரேங்க் என்ன? பியா சார்? அது இல்லை எஸ் ரேங்க்கா? இல்லை சார், அவங்க இ ரேங்க். மூஞ்சிலே அம்பு விட்டாங்க. ஒருவேளை 2 மாதத்துக்கு முன்னாடி நான் இங்கே வந்திருந்தேன்னா கண்டிப்பாக அதில் நானும் இறந்துருப்பேன். ஆனால் இப்போ அப்படி கிடையாதே. மனசில் இப்போ அவங்க இல்லை. அவங்கள கண்டிப்பாக என் கையால் தான் கொள்வேன். அவங்க நம்மளை வெல்கம் பண்ணியிருக்காங்களோ. இங்கே எத்தனை பேருக்கு இந்த சுச்சுவேஷன் புரிஞ்சிருக்குன்னு எனக்கு தெரியல. இப்போ நம்ம இருக்கிற ரெட் கேட் சுச்சுவேஷன் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது. நம்ம எத்தனை பேர் உயிரோட திரும்பி போகணும்னு நமக்கு தெரியல. ரெட் கேட்டா? மிஸ்டர், ரெட் கேட்னா என்ன? ரெட் கேட்டுங்கிறது ஒரு ஸ்பெஷலான கேட். ஒன்ஸ் உள்ளே வந்துட்டோம் அப்படின்னா நம்ம பாஸை கொண்டா மட்டும்தான் வெளியே போக முடியும். இப்போ பிரச்சனை இல்லைனா யாராலையும் நம்மளை தேடி உள்ளே வர முடியாது.